ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆமா, நிக்கதேமு என்ற ஒரு மனுஷனிடத்துல இயேசு இதை பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நிக்கதேமுக்கு ஒரே சந்தேகம், எப்படி ஒரு மனுஷன் திரும்பியும் பிரவேசிக்க முடியும்? தாயோட கர்ப்பத்துல எப்படி ஒரு மனுஷன் பிரவேசிக்க முடியும்? இதுனா ஒரு கதையா இருக்கே, மறுபடியும் பிறக்க முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே, மாம்சத்துல பிறக்கிறது மாம்சமா இருக்கும். நிறைய நிறைய பேர் பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனா இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிக்கதேமுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்த பொழுது அவர் இயேசு கிட்ட கேட்கிறாரு, எப்படி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? ஒரு காற்று அடிக்கிறது, அது எங்க இருந்து வந்துச்சு, திரும்பி அந்த காற்று எங்க போகிறது என்று சொல்லி கேட்க முடியுமா? அப்படித்தான் ஆவியில பிறந்த ஒரு மனுஷன் மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆமா, இதே வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு,